வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th அக்கௌண்டன்ஸில் யூனிட் 5 ட்ரையல் பேலன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ஸில் தேர்டு ஸ்டெப், அதாவது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் சைக்கிளில் ஃபஸ்ட்டு ஜேர்னல் பார்த்துருக்கீங்க, லெட்ஜர் பார்த்துருக்கீங்க, அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ் தேர்ட் ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ட்ரையல் பேலன்ஸுங்கிறது தமிழில் பார்த்தீங்கன்னா இருப்பாய்வு பேர். அப்படின்னா பார்த்தீங்கன்னா கணக்குகளின் சரித்தன்மையை கண்டறிவதற்காக போடக்கூடியது தான் இருப்பாய்வின் பேர். இந்த ட்ரையல் பேலன்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா இன்ட்ரோடக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸோட இன்ட்ரோடக்ஷனு, நீடு ஃபார் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், டெஃபினேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், objective of preparing trial balance, limitation of trial balance, method of preparing trial balance, suspense account. இதில் பாயிண்ட் டு ரீகால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங் பாயிண்ட் ஆர் டு பி ரீகால்டு பிஃபோர் லேர்னிங் ட்ரையல் பேலன்ஸ். ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி, பேலன்சிங் லெட்ஜர் அக்கௌண்ட், டியூவல் அஸ்பெக்ட் கான்செப்ட். இந்த சாப்டருக்கு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரிமைண்ட் பண்ணணும்னா ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி, அதாவது அக்கௌண்டிங்கோட கோல்டன் ரூல்ஸ் ஃபஸ்ட்டு தெரியணும். அந்த ரூல்ஸ் தான் இப்போ ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டுங்கிறது டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். லாஸ்ட் ஒன் நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். அதாவது இதுதான் அக்கௌண்டிங்கோட ரூல்ஸ் பேர். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கு நம்ம கணக்கு போடணும்னா இந்த ரூல்ஸுங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கணக்கு போட முடியும். ஓகேங்களா? தென் பேலன்சிங் லெட்ஜர் அக்கௌண்ட், ஒரு லெட்ஜர் எப்படி போடுறது, அதை பேலன்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம லாஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்தோம். அதை டியூவல் எஸ்பெக்ட் கான்செப்ட், நம்ம ஒவ்வொரு கணக்கும் பார்த்தீங்கன்னா டியூவல் எஸ்பெக்டில் தான் போடுறோம், அதாவது பற்றுக்கு நிகராக வரவு போடுறோம். அதாவது டெபிட் ஈக்குவலண்ட் கிரெடிட்னு பேர். இது போல தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா? நம்ம போடுற கணக்கு எல்லாமே டியூவல் எஸ்பெக்டில் தான் போடுறோம், டபுள் என்ட்ரி மோடில் தான் போடுறோம். ஓகேங்களா? இதில் லேர்னிங் ஆப்ஜெக்ட், இதில் என்ன லேர்ன் பண்ண போறீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ். கீ டேர்ம் டு நவ் ட்ரையல் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ், அரித்மெட்டிக்கல் அக்யூரேசி. அதாவது ட்ரையல் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா எது டெபிட் பேலன்ஸ்னா கிரெடிட் பேலன்ஸ் எப்படி, அதாவது டெபிட் பேலன்ஸ் ஈக்குவல் டு கிரெடிட் பேலன்ஸ் வரணும். பட் டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக்கல் அக்யூரேசி. ஓகேங்களா? இதில் இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. டு யூ திங்க் தட் த லெட்ஜர் அக்கௌண்ட் போஸ்டிங் ஆர் எரர் ஃப்ரீ? இஃப் நாட், ஹவு டு யூ மேக் ஷூர் தட் என்டையர் ஆர் கரெக்ட்? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா லெட்ஜர் அக்கௌண்ட் போஸ்டிங்கில் எரர் பண்ணும்போது நீங்கள் எப்படிலாம் இதை டீல் பண்ணுவீங்கன்னு பார்க்குறாங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்படி எரர் கண்டுபிடிக்க முடியும்னா ட்ரையல் பேலன்ஸ் போட்ட பிறகு உங்களுக்கு போஸ்டிங் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் பேலன்ஸு டெபிட்டுக்கு ஈக்குவலாக கிரெடிட் இல்லாமல் அது அதிகமாகவோ குறைச்சி காமிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது எரர் இருக்குன்னு அர்த்தம். அப்படி எரர் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா கேஷ் புக்கும் பேங்க் புக்கும் நீங்கள் செக் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ட்ரையல் பேலன்ஸ்னா என்னங்கிறத சொல்லியிருக்காங்க. ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் containing the debit and credit balance of all ledger account on a particular date. It is arranged in the form a debit and credit column, placed side by side and prepared with the object of checking the arithmetical accuracy of entry made in the book of account and to facilitate preparation of financial statement. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நிறுவனத்தினுடைய ஃபினான்சியல் அறிக்கை, நிதி அறிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் பேலன்ஸுங்கிறது முக்கியமாக ஒன்று இருக்குது. இப்போ ட்ரையல் பேலன்ஸுங்கிறது என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ 1 மார்க்கில் இது கேட்பாங்க, ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். இது எப்படி நம்ம கொண்டு வருவோம்னா லெட்ஜருடைய போஸ்டிங்கில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அந்த லெட்ஜருடைய பேலன்ஸ் பிராட் டவுன் இருக்குல்ல, பேலன்ஸ் பீடி, அதை கொண்டு நம்ம இங்கே ட்ரையல் பேலன்ஸில் காப்போம். அதாவது அரேஞ்ச் பண்ணுவோம். எப்படின்னா டெபிட் காலம், கிரெடிட் காலம்னு அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ எதை பேஸ் பண்ணி டெபிட் காலம் கிரெடிட் காலம் பேஸ் பண்ணுவோம்னா பேலன்ஸ், அதாவது லெட்ஜரில் எந்த பக்கம் டெபிட் சைடு பேலன்ஸ் பீடினா டெபிட் சைடும், கிரெடிட் சைடு பேலன்ஸ்னா கிரெடிட் சைடும் இப்படி அரேஞ்ச் பண்ணுவோம். இது ஒரு அரித்மெட்டிக்கல் அக்யூரேசி ஆஃப் என்ட்ரி. நம்ம போட்டிருக்க என்ட்ரியை சரியாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக போடக்கூடியது தான்
ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான் ஒரு ட்ரையல் பேலன்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் தி புக் கீப்பிங் இஸ் த எவ்ரி டெபிட் ஹேஸ் கரஸ்பாண்டிங் and equal credit and vice versa. Therefore, the total of the debit balance must be equal to the total of the credit balance. When such agreement between the total of all debit balance and the total of all credit balance take place, if offer an immediate and apparent proof arithmetical accuracy of the bookkeeping work on particular date. At the same time, it should not be taken as the conclusive proof of arithmetic accuracy as certain error, such as error principles, compensating error, and complete omission of a transaction are not disclosed the trial balance. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி வருதுன்னா டபுள் என்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம கணக்கு போடுறோம். இதுக்கு பேர் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங். எவரி டெபிட் கேஷ் கரஸ்பாண்டிங் ஈக்குவல் டெபிட் அண்ட் கிரெடிட் அண்ட் வைஸ் வர்சா. அதாவது ஒவ்வொரு டெபிட்டுக்கும் ஒவ்வொரு வரவு இருக்கும். இதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி போகிறோம். இப்போ டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். அதாவது டோட்டல் டெபிட் ஈக்குவல் டு டோட்டல் கிரெடிட் பேலன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலண்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த டோட்டல் பேலன்ஸ், அதாவது டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸுக்கும் உள்ள அந்த அமௌண்ட்ங்கிறது தான் பார்த்தீங்கன்னா டேலி ஆகணும். அப்படி ஆகும்போது அதுக்கான அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் புக் கீப்பிங் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இட் ஷுட் பி டேக்கன் த கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி சர்டன் எரர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம்டைம் டெபிட் ஈக்குவலண்ட் கிரெடிட் டேலி ஆகலை, சமமான நிலையில் இல்லைன்னா அந்த இடத்துல எரர் இருக்குன்னு அர்த்தம். அப்படி எரருங்கும் போது ஏதாவது பிரின்சிபிள்ஸ் எரர் இருக்கலாம். அதாவது நம்ம போடக்கூடிய மெத்தடில் எது மாதிரியான எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபிள்ஸ் எரர். அதாவது பார்த்தீங்கன்னா எதை எங்கே போடுறதுன்னு தெரியாமல், அதாவது பார்த்தீங்கன்னா பற்று வைக்கிறதுல வர வைக்கிறது, வர வைக்கிறதுல பற்று வைக்கிறது. அப்போ இதுதான் பிரின்சிபிள்ஸ் எரர். பிரின்சிபிள்ஸ்னால் அந்த இதே தெரியாமல் இருக்கிறது, அந்த ஃபார்மேட் தெரியாமல் போடுறது. அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒமிஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரியை முழுமையாக விட்டுறது. ஒரு பர்டிகுலர் டேட்டில் உள்ள என்ட்ரியை முழுமையாக விட்டுட்டா என்ன ஆகும், டேலி ஆகும். ஆனால் அது மாதிரி அதுதான் கம்ப்ளீட் ஒமிஷன் பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மாதிரி அடுத்தது டபுள் என்ட்ரி பண்ணுவாங்க. அதாவது ஒரே என்ட்ரி 2 தடவை என்ட்ரி பண்ணுவாங்க. இதுமாரி எரருங்கிறது நடக்கும். இந்த எரரை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது லெட்ஜர் போஸ்டிங்கில் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். Though the trial balance can be prepared on any day at the end of the month, quarter, etc. It is normally prepared at the end of the accounting period. இப்போ இந்த ட்ரையல் பேலன்ஸ் எப்போல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவரி எண்ட் ஆஃப் த இயர். அந்த அக்கௌண்டிங் பீரியட் இருக்குல்ல, 1 ஏப்ரல் 31 மார்ச்னு சொல்லுவாங்க. அந்த எண்ட் ஆஃப் த இயரில் ஃபினான்ஷியல் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிராஸ் செக் பண்ணுவாங்க. அப்போது இந்த ட்ரையல் பேலன்ஸ் போடுவாங்க. ஆனால் சில நிறுவனங்களில் பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறையோ டெய்லி ஒரு முறையோ நிறைய பல்காக டிரான்சாக்ஷன் இருக்கும்போது இன்டர்னல் செக்னு ஒருத்தவங்க பண்ணுவாங்க. அப்பயே அவங்க அப்பப்போ ட்ரையல் பேலன்ஸ் பார்ப்பாங்க. அப்போ இது மந்த்லியாகவும் இருக்கலாம், குவார்ட்டர், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்போட பண்ணலாம், 6 மந்த் ஒரு ட்ரிப்போட பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the preparation of trial balance is the third step in the accounting process. The first step, recording the business transaction in the subsidiary book or journal. The second step, the preparation of ledger account and the base of subsidiary book or journal. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறது பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் இதுலேருந்து ஜேர்னல் போடுறது. செகண்ட் ஸ்டெப்புங்கிறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் லெட்ஜரு. தேர்ட் ஸ்டெப் தான் சப்சிடரி புக்கில் நம்ம போடுறது. அதுதான் லெட்ஜர் இது ட்ரையல் பேலன்ஸ். ஓகேங்களா? இது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜேர்னல்னு காமிச்சிருக்காங்க, லெட்ஜர், தேர்ட் ட்ரையல் பேலன்ஸ் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நீட் ஃபார் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். இதுக்கு தேவை என்ன? ட்ரையல் பேலன்ஸோட தேவை என்ன? எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்? இதோட தேவை நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸ் ஹெல்ப் டு த செக் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் என்ட்ரி மேட் இன் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட். ட்ரையல் பேலன்ஸ் serve a lubricant for the smooth movement and completion of the accounting cycle, because it is with the help of the trial balance that the discrepancies in the bookkeeping work are detected. If the discrepancies are not detected and set right, the cycle cannot be completed properly. The trial balance help the discovering error
which may have been committed in the accounting record. However, in computerized accounting system, once the transactions are recorded in the journal, all the other record are made simultaneously. For example, ledger posting, trial balance and final account. Hence, the arithmetic error and error in posting entry from journal to ledger and further will not occur in the computerized accounting. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸோட தேவை எதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஹெல்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அக்யூரேசி, அதாவது துல்லியம், அதாவது சரியான இதை செக் பண்ணுறதுக்காக தேவைப்படுதுன்னு சொல்கிறேன். அதாவது அக்யூரேசி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் அக்யூரேசி, கணக்கு போட்டது சரியா வெரிஃபை பண்ணுறதுக்காக இது தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, என்ன எரர் நடந்திருக்கு, ஏன் கம்ப்ளீட் ஆகலைங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இது தேவைப்படுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மேனுவலாக கணக்கு போடுறதுக்கும் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்ட் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேனுவலாக போடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக நீங்கள் கணக்கு போடணும். ஜேர்னல் போட்டு லெட்ஜர் போடணும், லெட்ஜர் போட்டு ட்ரையல் பேலன்ஸ், அடுத்தது தான் ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் சிஸ்டமாக பண்ணும்போது நீங்கள் ஒன்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வவுச்சர், அதாவது லெட்ஜரை நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட்டட் லெட்ஜர், ஆட்டோமேட்டிக் கிரியேட் ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் ஃபைனல் அக்கௌண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ரெடி பண்ணுறோம். அதாவது அதுதான் சாஃப்ட்வேருக்கு அது என்ன சாஃப்ட்வேர்னா டேலி. ஓகேங்களா? இப்போது இதை நீடு எதுக்கு தேவைப்படுதுன்னா ட்ரையல் பேலன்ஸுங்கிறது உங்களுக்கு கணக்குகளை சரிதன்மை கண்டறிவதற்காக போடக்கூடியது தான் ட்ரையல் பேலன்ஸ் சொல்ல வராங்க. ஓகேங்களா? தென் டெஃபினேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஹலோ, டெஃபினேஷன் பாருங்க. A trial balance is a statement prepared with the debit and credit balance of the ledger account in the test the arithmetic accuracy of the book. அதாவது பாட்லி பாய் ஜே.ஆர். பாட்லி பாய்ங்கிறவர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. டெஃபினேஷனுங்கிறது என்னன்னு சொல்லிடுறாருன்னா, ட்ரையல் பேலன்ஸுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு அறிக்கை, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இது என்ன இருக்குன்னா ப்ரிப்பேர் த டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ், அதாவது டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். எங்கே இருந்துன்னா லெட்ஜர் அக்கௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? இதை அரித்மெட்டிக் அக்யூரசி ஆஃப் த புக், அதாவது கணக்கின் சரித்தன்மையை கண்டறிவதற்காக டெபிட் பேலன்ஸ் பற்று இருப்பும் வரவிருப்பும் சமமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ட்ரையல் பேலன்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ். இதோட ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் என்னென்னா, ஃபாலோயிங் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இயல்புன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸ் கண்டெயின் த பேலன்ஸ் ஆஃப் ஆல் லெட்ஜர் அக்கௌண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னா லெட்ஜர் அக்கௌண்ட்லேயே லெட்ஜர் அக்கௌண்ட்லேயே எல்லா லெட்ஜர் கண்டென்ட்டும் அதில் இடம்பெறும் சொல்கிறாங்க. அடுத்தது, இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் டேட், தட் இஸ் ஒய் த வேர்ட் அஸ் ஆன் த யூஸ் த டாப். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஸ்பெசிஃபிக் டேட் வைஸ் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, when the double entry system is followed, the total of the debit and credit column of the trial balance must be equal. The trial balance helps to check the arithmetic accuracy of entry made in the book of account. அப்போ இது வந்து டபுள் என்ட்ரி மோடில் கணக்கு போட்டிருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டெபிட் ஈக்குவல் டு கிரெடிட் இருக்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, if the difference between the total debit column and credit column of the trial balance, it is an indication of error being committed somewhere. In case of accountல டெபிட் காலமும் கிரெடிட் காலமும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா என்ன இண்டிமேட் பண்ணுதுன்னா அந்த இடத்துல எரர் இருக்குங்கிறது சுட்டி காட்டுது. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன எரர் நடந்திருக்குங்கிறது நம்ம லெட்ஜர் போஸ்டிங்கை போய் செக் பண்ணணும். அடுத்து லாஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, if both the debit column and the credit column the trial balance have the same total, it does not mean that there is the mistake in accounting since some error are not disclosed by the trial balance. In case வந்து பார்த்தீங்கன்னா சில எரர் நடந்திருக்கும், ஆனால் பட் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதான் என்ன சொல்கிறோம், இட் போத் த டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலம் இந்த ட்ரையல் பேலன்ஸ் ஹேவ் த சம் டோட்டல், டஸ் நாட் மீன் தேர் இஸ் மிஸ்டேக். இந்த இடத்துல இந்த இடத்துல என்னன்னா, டஸ் மீன் தேர் இஸ் நோ மிஸ்டேக் இன் த அக்கௌண்டிங். இந்த இடத்துல கணக்கு இல்லாமல் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும். சின்ஸ் சம் எரர் இஸ் நாட் கோஸ் இன் த ட்ரையல் பேலன்ஸ். சம் எரர் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் நான் என்ன சொன்னேன், ஒரே என்ட்ரியை வந்து 2 தடவை பண்ணுறது, இல்லை ஒரு என்ட்ரியை வந்து மிஸ் பண்ணி போட்டுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம வந்து க்ளோஸாக நம்ம கேஷ் அக்கௌண்ட்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் செக் பண்ணால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அது அப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.